தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 25 அதிகாரம் 21 கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல்ல ஆலோசனையும் அறிவுரைகளும் என்னவென்றால், கொஞ்சத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று உறுதி கூறுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு தந்த இந்த தருணங்களில் நாம் அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அவருடைய நாமத்திற்கு நாம் மகிமையை சேர்த்து அநேக ஆத்துமாக்களை அவரிடம் நாம் கொண்டு வந்தோம் என்றால் கர்த்தர் அதில் மகிழ்ந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் இந்த பூமியிலே பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக உயர்ந்த அதிகாரங்களை தந்து உயர்ந்த பதவிகளை தந்து ஆசீர்வதிப்பேன் என்று உறுதி கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இந்த தருணத்தில் இந்த கிருபையின் நாட்களில் நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். நாம் அது மட்டுமல்ல, அநேகரை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய சாட்சிகளாக அவருக்கு ஊழியம் செய்கின்ற அவரை நேசிக்கின்ற அவருடைய மந்தையின் ஆடுகளாக நாம் அநேக ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டுமா? பிரியமானவர்களை, இந்த உலகத்தில் தற்பொழுது அநேக ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு செல்கின்றது. பாதாளத்திற்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது நவீனமாக செல்போன் என்ற ஒரு பாவத்தில் ஈடுபட்டு சிறுவர்கள் கூட பப்ஜி அப்படி வீடியோ கேம்களுக்கு அடிமையாகி அவர்களும் அடைகின்றார்கள். போதை வஸ்துகளுக்கு அடிமையாகின்றார்கள். விபச்சார பாவத்திற்கு அடிமையாகி காணப்படுகின்றார்கள். நாம் அவர்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நாம் என்றைக்கும் நம்முடைய குடும்பத்திற்காக தானே ஜெபித்திருப்போம். என்றைக்காவது இப்படி ஒரு ஆத்துமாக்களுக்காக நாம் உபவாசித்து ஜெபித்திருக்கோமா? கர்த்தர் அதை விரும்புகின்றார். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்து நாம் பிறருக்காக ஜெபித்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அவர்களை பரலோகத்தின் பிள்ளைகளாக சேர்க்கும் பொழுது கர்த்தர் மகிழ்ந்து நம்மையும் நம் சந்ததியும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பெரிய பெரிய பொறுப்புகளை தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக உயர்த்துவாராம். ஆகவே நாம் பிறருக்காக உபவாசித்து ஜெபிப்போம். அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் கொண்டு வருவோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக கொஞ்சத்திலே நாங்கள் உண்மையாக இருந்தோமானால் அநேகத்தில் எங்களை அதிகாரியாக வைப்பேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த கொஞ்ச நாட்களில் அழிய போகின்ற ஆத்துமாக்களை நாங்கள் உபவாசித்து ஜெபித்து உமது அண்டையில் சேர்த்தோம் என்றால் எங்களையும் எங்கள் சந்ததிகளுக்கும் உயர்ந்த அதிகாரங்களை உயர்ந்த பதவிகளை ஆசீர்வாதங்களை தந்து உயர்த்துவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இன்றிலிருந்து அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக உபவாசித்து ஜெபிப்போம், அவர்களையும் உம்மண்டை சேர்ப்போம் என்று உறுதியெடுக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொண்டு எங்களையும் எங்கள் சந்ததிகளும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.